வாழ்வில் வெற்றி பெற முடியாம போறதற்கு பல காரியங்களை பார்த்து வருகிறோம். அதுல லேக் ஆஃப் ரிசோர்சஸ், என்கிட்ட இதெல்லாம் இல்லை, அதனால நான் சில காரியங்களை செய்ய முடியல அப்படின்னு நம்மள பலர் சொல்கிறோம். அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். லேக் ஆஃப் ரிசோர்சஸ், ஆதாரங்கள் அல்லது வளங்கள் எது எனக்கு தேவையோ அது என்னிடத்துல இல்லை, அதனால நான் இந்த காரியத்தை செய்ய முடியல அப்படிங்கிற சங்கிலியினால நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னு அவங்க யோசிப்பாங்க, ஆசைப்படுவாங்க, யாராவது அவங்களுக்கு ஐடியா கூட கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணத்துல வர்ற முதல் விஷயம் என்னன்னா, எதெல்லாம் அவங்க கிட்ட இல்லையோ அதுதான் அவங்க கிட்ட வரும். அப்படி வருவது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அதை தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையா பார்க்க கூடாது. அதை மீற முடியாத ஒரு தடையாக, இது இல்லாததுனால இதை என்னால செய்யவே முடியாது அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்படி யோசிக்காம இருக்கணும்னா, நீங்க உங்களுடைய எல்லா தடைகளையும், உங்களுக்கு என்னெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க எழுதி, என்னெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க எழுதுனா கூட 3 காரியங்களுக்குள்ள அதை அடைக்கிற முடியும். ஒண்ணு லேக் ஆஃப் டைம், இன்னொன்னு லேக் ஆஃப் டேலண்ட், மூன்றாவது லேக் ஆஃப் மணி. இந்த 3 காரியங்களுக்குள்ளாக நீங்க என்ன வேற வேற வார்த்தைகளை சொன்னா கூட அது பெருந்தலைப்பின் கீழாக பிரிச்சிங்கன்னு சொன்னா இந்த 3 பாக்ஸுக்குள்ள எல்லாமே வந்துடும். ஒண்ணு பணம் இல்லை, இல்லைன்னா திறமை இல்லை, இல்லைன்னா நேரம் இல்லை. இந்த 3 காரியங்கள் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதை லகுவாக ஜெயிக்கலான்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்றது உண்மை, நீங்க பொய் சொல்லல. ஆனா அது மீற முடியாத பிரச்சனை கிடையாது. அது சில திட்டமிடுதலின் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. பணம் இல்லை, பணத்திற்கு நிறைய பேர்கிட்ட நம்ம உதவி கேட்க முடியும். பேங்க் இருக்கும், நீங்க சரியான விதத்துல ப்ரொபோசல் ரெடி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உதவி செய்ய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அல்லது எந்த இடத்துல பணம் தேவையோ அதை தந்து அதனால உண்டாகிற லாபத்தை எங்களுக்கும் கொடு அப்படின்னு கேட்கறவங்க இருப்பாங்க. இதை தேடுனா கண்டிப்பா கிடைப்பாங்க. பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே என்னைக்குமே யாருக்குமே இருக்கக்கூடாது. பணம் என்பது வெவ்வேறு விதங்களில் ஆனது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். கையில காசாதான் வேணும்ன்றது கிடையாது. பல விதங்களில பணம் செய்யக்கூடியதை மக்கள் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் திறமைகளும் கூட. எனக்கு இன்னைக்கு அந்த திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் தானே. எங்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும், யார் சிறந்த ஆசிரியர்களா அதுல இருக்கிறாங்க, யார் எனக்கு அவங்கள அறிமுகப்படுத்துவாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கணுமே தவிர எனக்கு திறமை இல்லை, எனக்கு அது இருந்திருந்தா நான் செஞ்சிருப்பேன் அப்படி யோசிக்காம அதை உண்டாக்குவதற்கு என்ன செய்யணும். இப்ப எனக்கு அது இல்லை, ஆனா எனக்கு அதை உண்டாக்கணும். சரி, இதுக்கு டைம் இல்லை, அல்லது இது எனக்கு வரவே வராது, எனக்கு கணக்கு வராது, ஆனா கணக்கு இருந்தாதான் இந்த பிசினஸ் என்னால நான் செய்ய முடியும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஒன்று கற்றுக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் ஆட்களை ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அந்த திறன் உள்ள ஆட்களை ரெக்ரூட் பண்ணிக்கலாம். எந்த நிறுவனமும் ஒரு தனி மனிதனுடைய திறமையினால வளர்ந்ததே இல்லை. அது பில்கேட்ஸா கூட இருக்கட்டும். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்குன்னா அது பில்கேட்ஸ் என்கிற ஒரு மனிதருடைய திறமையினால அது வந்திருக்குது. பில்கேட்ஸே எத்தனையோ பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் கட்டணும்னா எனக்கு எந்த திறமையும் கிடையாது, எனக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் தெரியுமே தவிர எனக்கு வேற என்ன தெரியும். ஆனா இதை கட்டி முடிப்பதற்கு எத்தனையோ திறன் உள்ளவர்கள் எனக்கு வேலை செய்து இருக்கிறார்கள். பெரிய திறமைன்றதே நம்மளை விட திறமசாலிகளை நமக்கு வேலை செய்ய வைக்கிறது தான் பெரிய திறமை. அந்த திறமையை தான் நம்ம வளர்த்து கொள்ளணும். நம்ம இடத்துல இல்லாத திறமைகள் பல பேர்கிட்ட இருக்கும். அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கும் பொழுது நாம பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹென்ரி ஃபோர்டு எல்லாம் அந்த மாதிரிதான் செஞ்சாங்க. டைம் இல்லை அப்படின்னு சொல்றோம். டைம் சில பேருக்கு உண்மையிலே இல்லை, ஏன்னா எல்லா வேலையும் நீங்க செய்யறதுனால. அப்ப அந்த நேரத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தெரியணும். எந்தெந்த வேலையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அப்ப எனக்கு 2 கை இல்லை, பல கைகள் எனக்கு உதவி ஆயிடுது. உதவி கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கணும். மற்றவங்கள்ட்ட போய் உதவி கேட்டீங்கன்னா இந்த 3 ரிசோர்ஸ்ல எந்த ரிசோர்ஸ உங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதாவது பணம் இல்லையா, நேரம் இல்லையா, திறமை இல்லையா, இந்த 3 காரியங்களும் மற்றவர்களிடத்துல உதவி கேட்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது கடவுள்கிட்ட கேட்கறத பத்தி சொல்ல, அது மனிதர்களிடத்துல மற்றவங்களிடத்துல உதவி கேட்க பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நீங்கள் மற்றவர்களிடத்துல கேளுங்க. பணம் வேணுமா, மற்றவங்கள்ட்ட கேளுங்க. ஒருத்தர் தரலாம்னா இன்னொருத்தர் தர போறாங்க, பல பேர்கிட்ட கேளுங்க. நேரம் இல்லையா, எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்ய முடியுமா, இந்த வேலையை நீங்க செஞ்சிட முடியுமா இன்னொருத்தர் கேட்பதன் மூலமாகவோ,
அல்லது உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா அதை கொடுத்து அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்து நீங்க உங்களுடைய வேலைகளையும் அந்த நேரத்தை நீங்க மிச்சப்படுத்திக்க முடியும். திறமை இல்லைன்னா ஒண்ணு நீங்க திறமையை வளர்த்து கொள்ளலாம், அல்லது திறமை இருக்கிறவர்களை உங்களோட கூட கூட்டாக சேர்த்து கொள்ளலாம். 3 வகையான மக்கள் எப்பவுமே உங்களோட வச்சுக்கோங்க. ஒண்ணு மென்டாஸ், உங்களுடைய வழிகாட்டிகள். 2வது அட்வைசர்ஸ், எல்லா நேரமும் உங்களோட இருந்து உங்களுக்கு வழிகாட்ட முடியாது, ஆனா அவர்களுக்கு எங்க என்ன கிடைக்கும்னு தெரியும். எங்க என்ன பண்ணா நேரத்தை உங்களுக்கு கிடைக்கும், என்ன பண்ணா உங்களுக்கு பணம் கிடைக்கும், எங்க போய் உதவி கேட்டா இந்த திறமைகள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அட்வைசர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ மென்டாஸ் வச்சுக்கோங்க, அட்வைசர்ஸ் வச்சுக்கோங்க. 3வது பார்ட்னர்ஸ் வச்சுக்கோங்க. கூட்டாளிகளை வைத்துக் கொள்ளுங்க, உங்களோடு சேர்ந்து நிற்கக்கூடியவர்களை வைத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்டவர்களை நீங்க ஏற்படுத்தி கொண்டால் எந்த வளமும் உங்களுக்கு இல்லை என்பதே இல்லாமல் போகும். உங்களுக்கு எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால உருவாக்கிக்க முடியும், அல்லது மற்றவர்களிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்.